ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் டிராவல் ஃபெதர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டைம் டிராவல். ஹாய் காய்ஸ், த ஸ்மார்ட் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான கியா நியூலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டால் பாய் கான்செப்டில் சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற சிரோஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு லுக்கு தாங்க மேட்டரு. பட் எந்த வண்டியாக இருந்தாலுமே அது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது அதை லுக்கை வச்சு தான். ஆனால் சிரோஸ் சொல்கிறது வந்து EV9லேருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்கதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இதை பார்க்குறதுக்கு வேகனாரை கொஞ்சம் மாடர்னாக டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. பட் லுக்ஸு சப்ஜெக்டிவ். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்தது. பட் ஃப்ரண்ட் லுக்கு மேசிவாக இருக்குது. பட் சைடில் பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் வந்து வேகனாரை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி தோணுது. பட் இன்சைடில் காரோட இன்சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கிறது வந்து இந்த வண்டியில் தான். அதே மாதிரி ஃப்யூச்சரை கியா அள்ளி தெளித்து விட்டுருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாமே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ், எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த காரில் தான் இன்ட்ரடியூஸே ஆகிருக்கு நிறைய. பட் கியா ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. அது எங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவர் ப்ரைஸ்டு. சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டை தூக்கி போய் 22 lakhஸில் வச்சுருக்காங்க கியா. கியா ப்ரீமியம் காரு ஓகே, எல்லாம் ரைட்டு, ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது, எல்லாம் ஓகே. பட் இந்த இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவங்கக்கிட்டே கார் இருக்குது. கியா கேரன்ஸ் இருக்குது, செல்டாஸ் இருக்குது, சோனட் இருக்குது. பட் சோனட்டு கொஞ்சம் இன்சைடில் ஃபேஸஸ் ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் கியா வந்து சிரோஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் டால் பை கான்செப்டில். பட் பூட் ஸ்பேஸ் எல்லாம் அல்டிமேட்டுங்க. நீங்கள் சீட்டெல்லாம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பேக்கு எனக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஓகே, லுக் வைஸ் பெட்டர். ப்ரைஸ் டீட்டெயிலை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பேஸ் வேரியண்ட்டை அண்டர் 10 lakhல கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மூவாகவும் இருந்திருக்கும். பட்டு சப் 4 மீட்டர்ஸ் செக்மெண்ட்டை தூக்கி இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 22 lakhs வரைக்கும் கொண்டு போன ஸ்ட்ரெச் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டான டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் செல்டாஸ் வாங்கலாம், கேரன்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ அது நல்ல இடம், இன்னும் ஸ்பேசியஸாக இருக்கும், இன்னும் பெரிய காராக இருக்கும், லுக் வைஸும் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த லுக் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சா வண்டியோட பர்ஃபார்மன்ஸு அதை பற்றி டீட்டெயிலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும், அண்ட் தென் எத்தனை பேர் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவீங்க, பெரிய ஃபேமிலியா சின்ன ஃபேமிலியா, பார்க்கிங் இருக்கா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் கூட உங்களுக்கு லுக் வைஸ் ஒரு வண்டி பிடிச்சிருந்தாலும் அந்த வண்டியை கம்பல்சரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த காரோட ப்ளஸ் ஆர் மைனஸு, உங்களோட டிரைவிங்க்கு அது சூட்டபிள் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் ட்ரைவ் யூ கேன் புக். ஓகே guys, see you next video. Thanks for watching. Time travel.